கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்ல போகிறேன். இந்த நாளிலே எல்லாரும் சந்தோஷமாக முடியுது இந்த இடத்துல இல்லையா? இடத்துல என்னை அழைத்த அருமையான இந்த தீபாவளி சங்கத்திய டாக்டர் ஜெஷு ஒரு நன்றி சொல்கிறேன். டாக்டர் ஜெஷு எனக்கு ஒரு கசின் சிறுபாய் முதல் சொன்னது போல யூகேல இருந்த அவரை கர்த்தர் அனைத்து கொடுத்த பரமராதியாக மோசே பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை பார்க்க தேவனுடைய ஜனங்களோடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் அப்படின்ற மாதிரி கர்த்தர் கர்த்தருடைய சித்தத்தை அவர் குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கார். மோசே பார்வோன் அரண்மனையிலே எப்படி ஜாலியாக தெரிவிக்கலாம்ல, அது மாதிரி இல்லை. கர்த்தர் இங்கே ஒரு காரியத்தை வச்சிருக்கேன்னு சொல்லி கர்த்தர் அவரை இங்கே கூட்டிகிட்டு அருமையான ஒரு சென்றை உருவாக்கும்படியாய் கர்த்தர் அவர்கள் அபிஷேகத்தை ஒரு தரிசனத்தை கொடுத்து இந்த இடத்துல இவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அதுக்கு நன்றி. வந்திருக்க பாஸ்டர் ஐசர் காலேஜ் வந்திருக்கிறேன். பாஸ்டர் ஐசருக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப நண்பர். நாங்கள் ஊழிய காரியங்களில் ரொம்ப அநியோன்யமானவர்கள். எனக்கு மாத்திரமில்லை, என்னுடைய மனைவி வீட்டாருக்கு அவங்களாம் சின்ன வயசுலேருந்து அவங்களாம் அவங்க பரிச்சயப்பட்டவர். எனவே ரொம்ப நெருக்கமானவர்கள். இன்னும் வந்திருக்கிற அருமையான திருவாரூர் சார், அவருடைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன். மக்கள் எல்லாரையும் பார்த்தேன். எல்லாரும் ஸ்டாஃப்கள் எல்லாருமே பார்க்கும்போது சந்தோஷமாக இதனாலும் நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு காரியத்தை வைத்து நீ கூடியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பாய் பிறந்தார் என்ற ஒரு காரியத்தை நினைவு கூறுமனமாக கூறுகிறோம். ஆமென். டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு நாள் பிறந்தாருங்கிறது கிடையாது இல்லையா? அவ்வளோதான் நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் என்ன நினைக்கிறீங்க? டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தார் நினைக்கிறீங்களா? இல்லை, அன்னைக்கு நினைவு கூறுகிறோம், அவ்வளோதான். அவர் பிறந்தாருங்கிறது என்னைக்கு பிறந்தாருங்கிறத எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியல. நம்ம ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அன்னைக்கு அவரை நினைவு கூர்ந்து, ஏன்னா அவர் சத்திரபூர்வமானவர். அவங்க உலகத்தில் பிறந்தார் என்ற ஒரு செய்தியை உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நாம் என்ன செய்யறோம் அன்னைக்கு சொல்லுகிறோம். எனவே அதை நினைத்து எல்லாத்தையும் கொண்டாடுகிறோம். பண்டிகை கொண்டாடுறோம், தப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கர்த்தர் நிறைய பண்டிகைகள்லாம் கொண்டாடி சந்தோஷமா இருக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நிறைய பண்டிகைகள்லாம் கொண்டாடி இருக்காங்க. இதை பண்டிகை கொண்டாட வேண்டாமா? அவன் கொண்டாடுமா கொண்டாட வேண்டாமா? கொண்டாடணும். எனவே சந்தோஷம். ஒரு சின்ன முதலில் பாட்டை பாடி ஆடுவோம் ஆடுவோம் மகிழ் கொண்டாடுவோம் இப்பெரும் இறந்தார். ஆடுவோம் ஆடுவோம் மகிழ் கொண்டாடுவோம் இப்பெரும் இறந்தார். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாக்குகிற செய்தி கிறிஸ்து ரட்சகர் தாவீதின் பிறந்தாரே. எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாக்குகிற செய்தி கிறிஸ்து ரட்சகர் தாவீதின் பிறந்தாரே. உலகத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷரே பிரியமும் உண்டானதே. உலகத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷரே பிரியமும் உண்டானதே.
பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க கிட்ட 20 நிமிஷம் நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 நிமிஷத்தில் முடிச்சிருவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை இதோ கொஞ்சமாக உங்களுக்கு நான் சில காரியத்தை சொல்லி கடந்து கொடுக்கணும். எல்லாரும் இருக்கிறீங்களா? சரி, லூக்கா சுவிசேஷம் தெரிஞ்ச சத்தியம் தான். எங்க பார்க்க பேச போறோம், எல்லாம் இங்கே தான் பேச போறோம். இதோ தெரியாதவங்க நான் சொல்ல போகிறது ரொம்ப சிம்பிள் ஃபேக்ட் தான் நான் சொல்ல போகிறேன். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை கொடிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இது யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால், இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் பார்த்தோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த ஒரு காரியத்தை பார்த்தோம். அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சத்து அது கொஞ்சம் அப்படியே பிறந்த உடனே அப்படியே அந்த வான சாஸ்திரிகள் வந்து படித்து கொள்வதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பில் நீங்கள் பைபிள்லாம் எடுத்து முடிச்சிங்கன்னா மத்தேயு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் இதெல்லாம் படிச்சீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய வரலாற்றினுடைய சில சம்பவங்களை உங்களால் பார்க்க முடியும். அதில் இதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா, மேய்ப்பர்கள் தேவதூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த இடத்துல மேய்ப்பர்கள் வந்து 10 பேர் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆடு மேய்ச்ச மேய்ப்பர்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவதூதன் வந்து திடீர்னு தோன்றியிருக்கான். தரிசனமாகி திடீர்னு வானத்தில் தோன்றி இந்த இடத்துல எல்லாரும் ரொம்ப அட்டடிவாக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். திடீர்னு இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் மாதிரி வந்து தேவதூதன் அசதி வாக்குவாக்கு பேசி, பயப்படாதீர்கள் அப்படின்னு சொன்னார்னா நீங்களாம் என்ன செய்வீங்க? என்ன பண்ணுவீங்க? சிலர் உட்கார்ந்துருப்பீங்க, சிலர் என்ன செய்வீங்க? ஓடுவீங்க. இப்படி பல விதமான சம்பவம் நடக்கும். ஆனால் அந்த இடத்துல மேய்ப்பர்கள் வந்து ராத்திரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. மேய்ப்பர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்கே அவங்களுக்குள்ள பல கதைகள் பேசிட்டு இருப்பாங்க. மேய்ப்பர்களுக்கு என்ன பேசிட்டு இருப்பாங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்க மேய்ப்பர்கள்? நீங்க ஏன் ஆட அங்கே கூட்டிட்டு போனேன்? நீங்களாம் பார்த்துட்டீங்கன்னா பல இடத்துல இருந்து வந்துருப்பீங்க நினைக்கிறேன். நானா கிராமமான ஒரு சூழ்நிலைக்கு வளர்ந்து வந்தவங்க. நான் வந்து டவுன் சைடே வளர்ந்தது கிடையாது. வந்து கிராமத்திலே வளர்ந்து வந்தவங்க. அதெல்லாம் இந்த இப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் இவரெல்லாம் எனக்கு நல்லா பார்த்துருக்கேன். ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க, பல கதைகளும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பல பிரச்சனை இருக்கு. மேய்ப்பர்களுக்கு அவங்களுக்கு ஆடு மேய்க்கணும், ஆட்டுக்கு வேண்டிய நிறைய போஷாக்குகளை கொடுக்கணும், இல்லை இறைச்சல் நீச்சல் கொடுக்கணும், ஆட்டுக்கு எங்கே கூட்டு போனால் ஆடுகள் நல்லா மேயும். அவங்களுக்கு அதுதான் பாரமாக இருக்கும். நாளைக்கு நைட்டில் உட்காந்து நாளைக்கு ஆட்டை எங்கே கொண்டு போய் மேய்க்கலாம், இப்படிப்பட்ட காரியம் தான் உட்காந்து. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும், குடும்பம் இருக்கும், குடும்பத்து காரியம் வேலை இருக்கும். குடும்பத்தில் பல பிரச்சனை, குடும்பத்து காரியத்தை கதை பேசிட்டு இருப்பாங்க உட்காந்து. வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு, வீட்டில் அது நடக்கணும், பிள்ளைக்கு அது வேணும், அது வேணும், இப்படி பல பிரச்சனைகள் அவங்களுக்கும் இருக்கும். இப்படி பல சூழ்நிலையில திடீர்னு தேவதூதன் வந்துடுறான். தேவதூதன் தோன்றி என்ன சொல்றான் பாருங்க, பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்றான். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்படின்னு சொல்றான். அடுத்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி வந்து எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. உங்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா ஜனத்துக்கும் உண்டாக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தினா இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இவங்க இதுவரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க, நிறைய பிரச்சனை, நாளைக்கு ஆட்டு அங்கே போனா கொண்டு போகலாம், வீட்டில் இவ்வளவு பிரச்சனை, அங்கே அவ்வளவு பிரச்சனை,
பிள்ளைக்கு அது தேவை, குடும்பத்துக்கு அது தேவை. அப்போ எல்லாம் அப்போ அதை குறித்து இன்னைக்கு ஏதாவது பேசணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? சொல்லுங்களா, கொஞ்சம் வாயை திறந்து. இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்போ நீங்களும் அது மாதிரி இருப்பீங்க. பல பிரச்சனைகள் இருக்கும். இருக்குமா இருக்காதா? பல பிரச்சனைகளோட இருப்பீங்க. உங்களுக்கு பர்சனலா நிறைய தேவைகள் உண்டு. நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பிரச்சனை உள்ளவங்களாம் மக்கள் இருக்கிறாங்க. நாளைக்கு மறுநாள் என்ன பண்ணலாம், என் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பல பிரச்சனைகள். மனுஷனுக்கு எல்லாத்துலேயும் பல பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல செய்தினா என்ன அர்த்தம்? நல்ல செய்தினா என்ன? நல்ல செய்தினா என்னது? நம்முடைய என்ன தேவையோ அது சந்திக்கப்படுறதுதான் நல்ல செய்தி. கடனில் இருக்கிறவனுக்கு 1 லட்ச ரூபா கடனில் இருக்கிறான்னா உனக்கு 1 லட்ச ரூபா உனக்கு நான் தாரேன்னு சொன்னா அது என்னது? அது நல்ல செய்தி. அப்படிதானங்க? 1 லட்ச ரூபா கடனில் இருக்கிறவனுக்கு நான் 1 லட்ச ரூபா வந்து ஒரு ஆள் தாரேன்னு சொன்னா அது நல்ல செய்தி. வியாதிப்பட்ட ஒருத்தனுக்கு வியாதி வந்து நான் உனக்கு பூர்ணமா சோத்தை கொடுத்துருவேன், சோத்தை வாங்கிக்கணும்னு சொன்னா அது நல்ல செய்தி. நம்ம இப்படி இந்த உலகத்தில் உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுல இருந்து நமக்கு விடுதலை தாரேன் அப்படின்னு சொன்னா அது தேவைகள் சந்திக்கப்பட்டா நல்ல செய்தி. இங்க என்ன சொல்றாரு யூதன் வந்து என்ன சொல்றான்? இங்க மேய்ப்பர்களை பார்த்து எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி. நல்ல செய்தின்னு சொல்ல மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். ஏப்பா மிகுந்த சந்தோஷம்னு சொல்றாரு, அது என்னையா அப்படி ஒரு செய்தி அப்படின்னு சொன்னா பெரிய உங்களுக்கு கவனிச்சிருப்பாங்க. இப்போ நானும் உங்களுக்கு அதான் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி. நான் சொல்லுவீங்களா? எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் சொன்ன மாதிரி அசைனா அசை பண்ணிங்களா? எனக்குலாம் கொஞ்சம் அப்படியே அசைச்சிங்கன்னா தான் பிரச்சனை ஓடும். எல்லாரும் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி. அதான் சொன்ன அது என்ன செய்தின்னு கேளுங்க. என்ன செய்தி? அடுத்த வசனம் சொல்லுது, 11வது வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு சப்புன்னு போச்சே. இது எல்லாம் பக்கத்துல சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் 2000 வருஷத்துக்கு முன்பாய் தாவீதின் ஊரில் பிறந்தார். இதான் நல்ல செய்தியா? மிகுந்த சாதாரண நல்ல செய்தி சொல்லல, வெறும் குட் நியூஸ் சொல்லல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறான்னு சொல்றதுக்கும் ஏன் வாழ்க்கைக்கும் என்னையா சம்பந்தம் இருக்குது? என்னையா அவன் பிறந்தா என்ன, பிறக்கலன்னா எனக்கு என்ன? இருக்கு எனக்கு என்னையா சம்பந்தம்? எனக்கு என்ன சந்தோஷம் இதனால அப்படின்னா இன்னைக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா பாருங்க, அதாவது மனுவர்க்கக்கூடிய நிலை, மனுஷனை உண்டாக்குற நம்ம எல்லாத்தையும் படைத்த ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். நம்ம ஜீவனுள்ள தேவன் கடவுள் இருக்கிறாரா இல்லையா? கடவுள் இருக்கிறார். எல்லாத்தையும் படைச்சவர், சூரியனை உண்டாக்குறவர், சந்திரனை உண்டாக்குறவர், நட்சத்திரத்தை உண்டாக்குறவர். இந்த கடவுள் யார் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் வரணும்னா கடவுளுங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு தெரியும். கடவுள் தேவன் அப்படிங்கிறோம், இறைவன் அப்படிங்கிறோம், இந்த வார்த்தை தெரியும். அவர் யாரு, எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கணும்னா எங்க வரணும்னா இங்கதான் வரணும். ஆமென். தேவனுடைய வார்த்தை. இந்த கடவுள் யார் அப்படின்னு சொன்னோம்னா இங்கதான் இருக்குது. அவருடைய நாமம் என்ன, அவருடைய எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, அவருடைய சுபாவம் என்ன, எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய வார்த்தைகளில் தன்னை வெளிப்படுத்தி. அப்போ கடவுள் மனுஷனை உண்டாக்குனார். முதல் மனுஷனை உண்டாக்கி மனுஷனை வந்து இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நமக்கு நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாகங்கள், உயர்வுகள், நிறைய பிரச்சனைகள்லாம் காணப்படுது. நிறைய பிரச்சனை, நிறைய வேலைகளை நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் தான் திட்டுறான் மனுஷன். கடவுள் எதுக்கு என்ன உண்டாக்குறான்? கடவுள் ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அவர் இருந்தா எனக்கு ஏன் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது? வாழ்க்கையில உண்மையிலேயே அவர் இருக்காரா? நிறைய பேர் கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன பாஸ்டர்
நீங்க இத்தனை வருஷம் கடவுளுக்காக ஊழியம் செய்றீங்க, உண்மையிலே கடவுள்னா இருக்குதா? அல்லது நீங்க சும்மா ஏதோ வந்து வேலைக்கு வந்த மாதிரி செய்றீங்களா? உண்மையிலே இருக்காரா? அவர் உண்மையிலே இருக்காரு. நீங்க இந்த பாஸ்டர் உங்க ஐசக் பாஸ்டர் கேளுங்க, அவர் எனக்கு நண்பர் தான், அவங்க கேளுங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா பெர்சனல் இப்போ பெர்சனல் பண்றதுலாம் டைம் கிடையாது. பாருங்க, கேட்டீங்கன்னா எங்க வாழ்க்கையில நாங்களாம் எப்படி ஊழியத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. இந்த அக்கௌடைய பாஸ்டர் இருக்காங்க, அவங்களையும் கேளுங்க. ஊழியத்துக்கு வந்து சும்மா தான் யாரும் நாங்களாம் வரல. ஊழியத்துக்கு எப்படி வந்தோம்? ஊழியத்துக்கு வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருந்த வாழ்க்கையை கர்த்தர் வாழ்க்கையில இடைப்பட்டு அவர் உயிரோடு இருக்கிறார், திருப்பி கொண்டு வந்தார் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம். அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார், எங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கடவுள் இருக்கிறார். கடவுள் இருந்தா ஏன் வாழ்க்கையில நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நமக்கு கேள்விகள் இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, கடவுள் வல்லவர், சர்வ வல்லவர். கடவுள் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார். மனுஷன் தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமாய் சிருஷ்டிக்கப்பட்டவர். ஆனா மனுஷனுக்கு நீங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஷார்ட்டா சொல்லிட்டு போயிட. நீங்க ஆதியாகமம் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் வாசிச்சீங்கன்னா கடவுள் சொல்லியிருந்தார், எல்லாத்தையும் உண்டாக்கி மனுஷனுக்கு எல்லாத்தையும் ஃபேவராகி கொடுத்தார், அவனுக்கு எல்லாம் பரிபூர்ணமா இருந்தது. ஆனா ஒன்னே ஒன்று சொன்னார், எப்பா அவனுக்கு நல்ல ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி கொடுத்தார். அவங்க 2 பேர் தான், 2 பேருக்கு பெரிய தோட்டம். அந்த தோட்டத்துல 4 பெரிய ஆறு ஓடுது. நம்ம ஊர்ல மாதிரி சின்ன டேப்ல சின்ன ஒரு சப்பை கட்டி தண்ணி எப்போ வரும் அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 4 பெரிய ஆறு அவங்க ரெசிடென்சியல் ஏரியாவுக்குள்ள வந்தது. நம்ம கர்த்தர் அப்படி வச்சிருந்தார். அதுக்கு உள்ளுக்குள்ள நிறைய தங்கம், வைரம், மடு, வெள்ளூரியம், பல்பராகம்னு சொல்லி எல்லா விதமான காரியங்களையும் அங்க வச்சிருந்தாரு. அவ்வளோ அருமையா உட்கார வச்சிருந்தாரு. அதுதான் தேவன் வைத்த நிலை மனுஷன் உட்கார். ஆனா கர்த்தர் சொன்னார், எப்பா உன்னையானு சொல்றேன், உனக்கு எல்லாம் கொடுத்தேன். முன்னதான் அவர் சொன்னார், மனுஷனை உண்டாக்கி இந்த பூமி அனைத்தையும் நீ ஆண்டு கொண்டு கையில் கொடுத்தாரு. நம்ம மனுஷன் தான் ஆண்டு கொள்ள சொன்னார். ஆனா மனுஷன் உடனே சொன்னார், இந்த மரத்தின் கனியை உடனே இந்த தோட்டத்துல எல்லாத்தையும் நீ புசிக்கலாம், உடனே மாத்திரம் நன்மை தீமை அறிய தரும் தட்சங்கனி மாத்திரம் புசிக்காத, புசிக்கும் நாள் இது சாகுவே. சாவுனா வெறும் செத்துற மாத்திரம் இல்லை, அதாவது தேவன் வைத்த நிலையிலிருந்து நீ என்ன செஞ்சிருவ? விழுந்துருவ, பிரிந்து விடுவாய். தேவனுக்கு முன்பாய் நீ என்ன செஞ்சிருவ? பிரிஞ்சிருவ. டெத் என்றால் பிரிவு என்ற அர்த்தம், செப்பரேஷன் என்ற அர்த்தம். தேவனுக்கு இருந்து மனுஷன் பிரிந்து விடுகிறான். அப்போ அன்னைக்கு தான் முதல் பார்த்தீங்கன்னா ஆதி மனுஷன் பாவம் பண்ணிட்டான். என்ன? கர்த்தர் விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தான், சாப்பிட்டான். அதனால மனுஷன் விழுந்துட்டான். சரி, இப்ப என்ன விழுந்துட்டான்? செத்துட்டான், விழுந்துட்டான். ஆனா உயிரோட தான் செத்துட்டான்னு சொன்னார். ஆனா ஒன்றும் விழுந்து சாகல. ஆனா உயிரோட இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா தேவன் வைத்த நிலையிலிருந்து மனுஷன் விழுந்து விட்டான். கர்த்தர் அந்த தோட்டத்திலிருந்து ஒன்று விலகினார். அன்னைக்கு தான் ஆரம்பம். என்ன ஆரம்பம்? நம்ம இன்னைக்கு பார்க்கிற மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கை அன்னைக்கு தான் ஆரம்பித்தது. நம்ம அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிற மனுஷனுடைய வாழ்க்கை தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை அல்ல. நம்ம தேவன் உண்டாக்குற மனுஷனுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. அவர் நல்லவர், நல்ல காரியத்தெல்லாம் கற்றுக் உண்டாக்கி வச்சார். இதெல்லாம் மனுஷன் தெரிந்து கொண்ட காரியத்தினால விழுந்த வினை. ஆனால் கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மனுஷன் அப்படியே விட்டுல, மனுஷனை அதிலிருந்து மீட்கணும்னு திட்டமிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நீ கேட்கலாம், அவன் தானே தப்பு பண்ணான், அவன் தானே தப்பு பண்ணான், அதனால எனக்கு என்ன? பைபிள் சொல்லுது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனம். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, ஒருவனுடைய மரணத்தினாலே அநேகர் என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டார்கள். ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். நம்மெல்லாம் பாவிகள் ஆக்கப்பட்டோம், தேவனுடைய கோபாக்கினைக்கு உட்படுத்தப்பட்டோம். தேவனுடைய மரணத்தை பாவமே செய்யாம ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவமே செய்யாம கூட அவன் என்னவாயிருக்கிறான்? மரித்தவனாக இருக்கிறான், இடப்படுகிறான். பாருங்க, இதெல்லாம் ஆதி மனுஷன் செய்த தவறுனால் வந்த காரியம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசின் கையில மனுஷன் விழுந்தான். மரணத்தின் வேதம் சொல்லுது. இப்போ அதுல இருந்து மனுஷனை மீட்கும்படியா பைபிள் சொல்லுது. பாருங்க,
எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு நமக்குரிய சுத்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அந்த கவனிங்க, கடவுள் மனுஷனை விட்டுல, கடவுள் மனுஷனை நேசிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கடவுள் மனுஷனை நேசிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கடவுள் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை விட்டுல. நீ விழுந்த, நீ பாவியாயிட்ட, நீ விழுந்து போயிட்ட, நீ பாவம் பண்ணிட்ட, நீ குத்தம் பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட, போ, உனக்கு வாழ்க்கையா அவ்வளவுதான், உனக்கு முடிஞ்சு போச்சு எல்லாம் அப்படின்னு அவர் விட்டுல. அவர் மனுஷனை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார், என்ன நேசிக்கிறார், நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் நேசிச்சனால்தான் பைபிள் சொல்லுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை நமது மரணத்தினாலே என்ன நடந்துச்சு? முதல் மனுஷன் பாவம் மரத்தின் கனியை முடிச்சிட்ட உடனே என்னன்னா பாருங்க, பிசாசு தான் வஞ்சிச்சான், சர்ப்பம் வஞ்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நரகம் என்பது கடவுள் மனுஷனுக்காக உண்டாக்குவதே கிடையாது. சாத்தானுக்கும் அவருடைய தூதர்களுக்குமே கடவுள் என்ன செய்தாரு? நரகத்தை உண்டாக்கி வச்சிருந்தார். மனுஷன் தப்பு பண்ணோட பிசாசு மனுஷனை அவன் பிடிச்சு வச்சுக்கிட்டான். மனுஷன் இன்னைக்கு பிசாசுடைய கையில இன்னைக்கு மனுஷன் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கான். இப்போ அவன் அதான் பைபிள் சொல்லுது. அப்போ பிசாசு தான், அவன் தான் மரணத்துக்கு அதிகாரின்னு சொல்லுது. மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தான் மரணத்துக்கு அதிகாரினா இவன் ஆபீசர் மாதிரி அப்படி இல்லை. இங்கிலீஷ் பைபிள் இட்ஸ் a power அப்படின்னு சொல்லுது, பவர் ஆஃப் டெத். அதாவது இயேசு கிறிஸ்துவை மரித்தோரும் உயிர்ப்பித்து அவரை நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை படியது எபேசியர் 1:19 போட்டிருக்கு. அதே இந்த கிரேட்டாஸ் பவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் இங்கும் கையாளப்பட்டிருக்கிறது. கிரேக்க முடியல பவர், பவர் ஆஃப் டெத். அதை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது எப்படி பண்ணிருக்காங்கன்னா மரணத்துக்கு அதிகாரி அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. மனுஷன் அந்த ஒரு வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டு, பிசாசுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டு, பிசாசுடைய கையிலே மனுவர்க்கம் மாட்டிக்கொண்டு, எப்படி ஒரு தீவிரவாத கும்பல் அநேக வேளையில் மக்களை பிடிச்சு வச்சு ஹைஜாக் பண்றவங்க வந்து ஒரு பிணை கைதி மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க, மக்களை பிடிச்சு வச்சிருப்பாங்க. அதே போல மனுக்குலத்தை பிசாசு பிணை கைதி மாதிரி இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறான், பிடிச்சு வச்சிருக்கிறான். அதனாலதான் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும்னு கர்த்தர் நியாயம் தீர்த்து கர்த்தர் வச்சிருந்த காரியம் தான் மனுஷனுக்கு நீ எனக்கு தானே உண்டாக்கினீங்க, நீ சிருஷ்டித்த மனுஷனுக்கும் இப்போ அதே கலைக்கு தான் வந்துட்டான் அப்படின்னு இன்னைக்கு மனுஷன் மனுவருக்கு வந்து மாட்டிக்கொண்டது. அங்கிருந்து இப்போ அவங்க மீட்க முடியாது, கடவுளை மனுஷனாய் வந்தார். ஆமென். இதுதான் கிறிஸ்துமஸ். வேதம் சொல்லுது, பிள்ளைகளை மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கும்போது அவரும் வந்தார். வேதம் சொல்லுது, நீங்க பைபிள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வேதம் சொல்லுது, இந்த இயேசு கிறிஸ்து வந்து வந்தார், வந்து மனுஷனாய் வந்தார். அவர் யாருன்னா, ஏதோ கடவுள் வந்துட்டார்னா கடவுளை பரலோகம் வந்து காலியா போயிடல, அவர் ஏற்கனவே இருந்தவர். ஆமென். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்திலிருந்து, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். அப்போ இயேசுநாதர் இந்த உலகத்துல கடவுள் மனுஷனா வந்தாருன்னா வந்த உடனே பரலோகம் காலியா இல்லை. அவர் பரலோகத்திலும் இருந்தார், பூலோகத்திலும் இருந்தார். ஏமாய் இப்போ பாருங்க, கடந்த வாசிக்கிறோம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் வெடிக்கும். வேதம் சொல்லுது, 1 யோவான் புத்தகத்தை படிக்கிறோம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஏமாய். அப்போ மனுக்குலம் நம்ம எல்லாரையும் மீட்கும்படியா பாருங்க. சின்ன பிள்ளைகளை நீங்க பார்த்து, ஒரு சின்ன பிள்ளைகளை கொடுத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சின்ன பிள்ளைகளை பார்த்து, இந்த சின்ன பிள்ளைங்க கையில ஒரு கோல்டு செயின் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து
இது வேணுமா அல்லது சாக்லேட் நல்ல புதுசா சாக்லேட் வச்சுட்டு இது வேணுமான்னு கேட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்க எதை சூஸ் பண்ணும்? சாக்லேட் தான் சூஸ் பண்ணும். அதோடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அதே போல நீங்க மனுஷனுக்கு வந்து நம்மளுடைய அன்றாட பிரச்சனை தான் நமக்கு பெருசா தெரியுது. ஆனா கடவுள் வந்து நம்ம தாய் தகப்பன் மாதிரி. நம்ம எல்லாருக்கும் என்ன முக்கியமான விஷயம்னா மனுஷன் எல்லாரும் இந்த உலகத்துல பாருங்க, ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தார்கள், எல்லாரும் ஆக்கிரத்திற்கு உட்பட்டார்கள், எல்லாரும் பாவிகளானார்கள், எல்லாரும் நித்திய நரகாக்கிரத்திற்கு உட்பட்டார்கள். அதனால அதுல இருந்து அவனை மீட்டு போதாது அவனுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கான வழியை இது பண்ணி கொடுக்க வேண்டும். அதுக்காக கடவுள் வந்து இந்த உலகத்தில் உள்ள காரியம்லாம் கரிசனை உடையவர் இல்லைன்னு சொல்றது இல்லை. அவர் இந்த உலகத்தில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்கும் நன்மை செய்கிறவராக, விசுவாச வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக சுற்றி இருந்தார். வியாதியெல்லாம் என்னவாக்கினார்? சோமாக்குனாரா? சோமாக்கலையா? எல்லாரும் சோமாக்குனார். இந்த சென்டருக்கு வந்து எத்தனை சொன்னீங்க? இப்போ சோமானேன்னு சொன்னீங்க. ஆமென். உங்களை சோமாக்குனது யார்? இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. டாக்டர் மூலமாக உள்ள ட்ரீட்மெண்ட் மூலமாக நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டாக்டர் ட்ரீட்ஸ், காட் ஹீல்ஸ். ஆமென். நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லுங்க, டாக்டர் ட்ரீட்ஸ். டாக்டர் வந்து ட்ரீட்ஸ்னா என்ன அர்த்தம்? டாக்டர் சிகிச்சை அளிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, டாக்டர் சிகிச்சை அளிக்கிறார், தேவன் குணமாக்குகிறார். ஆமென். பாத்தீங்கன்னா அதுதான் நடக்குது. கர்த்தர் சோமாக்கலன்னா நீ எந்த டாக்டர் போனாலும் என்னவாகுது? சோமாக்கல ஆகாது. பாருங்க மனுஷனி. அப்போ கர்த்தர் தான் சோமாக்குறார். நீங்க நினைக்கலாம் டாக்டர் தானே பண்ணாரு. இல்ல, கர்த்தர் தான் சோத்து கொடுத்தாரு உங்களுக்கு. ஆமென். அப்போ பாருங்க, அப்போ கடவுள் வந்து இன்னைக்கு வந்தார், ஒரு தேவன் மாம்சத்துல வந்தார், வந்து கல்வாரி சிலுவைக்கு போக முடியாது. நான் ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன், இது அவளுக்கு சொல்ல முடியாது. எனவே தேவன் வந்து சிலுவையில மறிக்கும்படியாகவே பிறந்தவர். ஆமென். இந்த உலகத்துல அவர் நல்லா வாழ்ந்துங்கிறதுக்காக வரல, நம்ம எல்லாருக்காகவும் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறிக்கும்படியாகவே வந்தவர். சிலுவைக்கு வந்தார். நம்ம அவருடைய பிறப்பை பற்றி நமக்கு தெரியும், நிறைய விஷயம் எப்படி பிறந்தார்லாம் தெரியும். வந்து அவர் சிலுவைக்கு போனார், நம்ம எல்லாருக்காகவும் போனார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காகவும் இயேசு சிலுவைக்கு போனார். சிலுவையில என்ன நடந்ததுன்னா, நம்ம மேல இருந்த தண்டனை, நம்ம அடைய வேண்டிய சாபம், நம்ம மேல இருந்த வியாதி, எல்லாம் சகலத்தை நம்ம மேல இருந்த எல்லாம் நிறைய சொல்லுவாங்க, ஐயா முற்பிதாக்கள் செஞ்ச பரம்பரையா முப்பாட்டன் செஞ்ச பாவம் சாபம்லாம் என் மேல வந்து தங்கிட்டியான்னு சொல்லுவாங்க. முப்பாட்டன் செஞ்ச பாவம் சாபத்தெல்லாம் சிலுவையில இயேசு சுமந்தாரா சுமக்கலையா? அதுக்கு தாங்க வந்தார். அதான் நல்ல செய்திங்க. ஹல்லேலூயா. முப்பாட்டனை எங்க போய் பிடிக்கிறது? உயிரோடு இருந்தாலும் என்னையா நீ செஞ்ச பாவம் செஞ்ச அப்படின்னு சொல்லி பிடிச்சிடலாம். முப்பாட்டை வந்து அவரை போய் எங்க போய் பிடிக்கிறது, எங்க போய் தேடுறது? வாழ்க்கையில அவர் செஞ்ச பாவம் சாபத்தெல்லாம் சிலுவையில இயேசு என்ன வாங்கினார்? சுமந்தார். ஆமென். நல்ல செய்தியா இல்லையா? ஆமென். எல்லாத்தையும் செஞ்சு சுமந்தார். இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது இதுல தான் விடுதலை ஆகலாம். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க, இந்த உலகத்துல மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை மரணத்தினாலே அடிக்கும். அவர் வந்தார், சிலுவையில் தொங்கினார். நம்முடைய மரணம், எந்த மரணம் நம்ம ஆட்கொண்டு இருக்குதோ அந்த மரணத்தை சிலுவையிலே சுமந்தார். ஆமென். அதான் அவர் சிலுவையிலே சொன்னார், எந்த தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு கதறினார். யாருக்காக சொன்னார்? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக. அவருடைய வியாதியை சுமந்தார், எல்லாம் சுமந்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாள வரைக்கும் இறங்கினார். ஆமென். நம்ம நரக ஆக்கினை எல்லாம் அவர் மேல் வந்தது. ஆமென். எல்லாம் நரகத்தையும் 3ஆம் நாள்ல நரகம் பாதாளத்துல ஜெயித்தாரா ஜெயிக்கலையா? மனுவர்க்கத்தினுடைய பிரதிநிதியார் ஒரு மனுஷனார். அவர் எல்லாத்தையும் நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் இயேசுநாதர். ஆமென். மனுஷன், அவர் தேவன், ஆனா மனுஷனா வந்தார். வந்து என் பிரதிநிதியாக, எனக்காக, என் சார்பாக சிலுவையிலே எனக்காக அவருடைய மரணம், உயிர்த்தெழுதினார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. முடித்தார். இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதை வாசம் முடிச்சுட்டு கடைசியில் அந்த இதெல்லாம் மேலே பிரசன் பண்ணல. எல்லாரும் சாப்பாடு ரெடி ஆகிடணும், பிரசன் ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த போட்டுட்டு பாட்டினாவசம் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாரையும் விடுதலை பண்ண முடியாமல் அவர் அப்படி ஆனார். மனுஷனுக்கு மரண பயம் வந்து ரொம்ப மோசமானது. சாகும்போது என்னாகும்?
மறுமை மறுமை இந்த உலகத்துக்கு அப்புறம் ஒரு மறுமையில ஒரு வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு ஊழியர்கள் தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு செத்தா கூட நான் எப்படி சொல்றேன், இங்க கண்ணை மூடனா யார் சமூகத்தில் கண்ணை முடிக்க போறோம்? மரணத்தை குறித்து பயம் நமக்கு இல்லை. விசுவாசிக்கு எல்லாம் சொல்லுங்க, தேவ பிள்ளைகளுக்கு மரணத்தை குறித்த பயமே கிடையாது. இங்க கண்ணை மூடியாச்சுன்னா அடுத்த நிமிஷம் கண்ணை திறக்கிறது அவர் சமூகத்துல. ஏன்னா அவர் கூட தான் இருக்கும், அவர் ராஜ்யத்துல அன்னைக்கே இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து மரித்தார், உயிரோடு எழுந்தார், அதுதான் வந்தார். நமக்காக வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிரசன்ட் டைம்ல வந்து என்ன உயிரோடு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை, இந்த இயேசுநாதரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ, இயேசுவே நீர் என் உள்ளத்துல வாரும், நீங்க எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்பாய் இந்த உலகத்துக்கு வந்தீங்க, சிலுவையில மரிச்சீங்க, எனக்காகவே வந்தீங்க, என்ன கைவிடலை. என் வாழ்க்கையில் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், நிறைய தவறு பண்ணியிருக்கிறேன், என் வாழ்க்கையே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில என்ன செய்யறே எனக்கு தெரியல, யாரும் எந்த மனுஷனும் எனக்கு உதவி செய்ய முடியல, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னு நீங்க நிலைமையில இருப்பீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் தான் உன்னை சிருஷ்டித்தவர், நான் தான் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன், நான் உனக்குள்ள வந்தேன்னா உன் வாழ்க்கைக்கு தீர்வு நான் தான் அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்ம எல்லாருக்குமே தீர்வு. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஒருவர் தான் தீர்வு, அவரை தவிர வேற எந்த ஒரு வழியுமே கிடையவே கிடையாது, வேற தீர்வே இல்லை, கிடையவே கிடையாது. உலகத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏதோ அந்த மெடிடேஷன் இந்த மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணோடனே சரியா இருக்கும். எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது. எந்த மெடிடேஷனை போய் என்னத்தை பண்ணு, என்ன குடிகாரம் போட்டாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லவே இல்லை. பாவம் மன்னிப்பு போது கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் மனுஷனுடைய பாவத்தெல்லாம் கழுவி சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவரது பாருங்க உள்ளத்துல கட்சி தீக்கிற பாவங்கள் என்ன பண்ண பண்ணிட்டேன், வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டாயா, என்னையா பண்றது அப்படின்னு சொல்றவனுக்கும் அவர் சொல்ற, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் இதை செஞ்சுட்டேன், ஆண்டவரே நான் யார்கிட்ட கூட சொல்ல முடியாது, ஒருவேளை பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ வெளியே போயிருப்பா. நான் ரொம்ப பரிசுத்தவான், அதில் நீ அந்த இதெல்லாம் வரவே கூடாது, என்கிட்ட ரொம்ப பரிசுத்தவான் பார்த்தோம்னா என்கிட்ட வரணும், ஏசுனாருட்ட அப்படின்னு சொல்ல மாட்டார். எந்த பாவியா இருந்தாலும் பாப்பா, நான் பாவத்தெல்லாம் மன்னிச்சு இந்த மாத்திரேன்னு அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. இந்த இயேசுநாதன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய நாமத்திலே எங்கே 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ உங்க நடுவில் நான் இருக்கிறேன்னு சொன்னார். நம்ம இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்காரா இல்லையா? இந்த வந்திருக்காரா இல்லையா? நம்ம மாம்ச கண்ணால பார்க்க முடியாது. அவர் ஆவியாய் நம் நடுவிலே உலாவுகிறார். அவர் சொன்னார், நான் அவர் நடுவிலே உலாவி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம நடுவில் அவர் உலாவுகிறார். நான் இங்க நின்றால் இங்கே மாத்திரம் இல்லை, அங்கெல்லாம் வர்றார், இங்க வர்றார், அங்க வர்றார், எல்லா இடத்துக்கும் வருகிறார். நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, பிரவேசிங்க, என்ன பண்ணீங்க, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, எனக்கு இந்த உலகத்தோட மாத்திரம் இல்ல மறுமையிலே அவர் சொல்லியிருக்கிறார், நான் இருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 14 அதிகாரத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோவான் 14 அதிகாரத்துல உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக தேவனுக்கு விசுவாசமாய் விசுவாசமாய் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்த உலகத்தோட நம்ம வாழ்க்கை புரியுது. இந்த உலகத்திலையும் அவர் நம்ம கூட இருப்பார், இந்த உலகத்திலையும் நடத்துவார். எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு இந்த உலகத்துக்கு அதையும் நடத்துவார். ஆனா இந்த உலகத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வாழ்க்கையை வச்சிருக்கிறார். அதுக்கும் ஒரு கான்பிடன்ஸ், ஒரு தைரியத்தை, ஒரு திட நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? மறுமையில உனக்கு நல்ல ஒரு நித்திய வீட்டை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த உலகத்துல உங்களுக்கு வீடே இல்லாம இருக்கலாம், அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய வீடை கட்டி பங்களா கட்டி வச்சிருக்கிறார். அந்த சந்தோஷமா வாழலாம். இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை அவர் நமக்கு அஷ்யூர் பண்ணி கொடுக்கிறார். நமக்கு
நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்பதை அவர் சொன்ன வாக்குறுதி. எனவே இந்த இயேசுநாதரை நீங்க இந்த வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்க, என்ன அவர் ஏற்றுக்கொள்வாரா? என்ன அவர் அக்செப்ட் பண்ணுவாரா? என்ன அவர் ஏற்றுக்கொள்வாரா? நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் அவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருக்கிறேன், என் உள்ள பாவம் வந்து என்னை தச்சிக்கிட்டே இருக்குது, யார்கிட்டையும் கூட சொல்ல முடியாத அளவுக்கு தான் பாவம் இருக்குது, டாக்டர் கூட சொல்ல முடியாத அளவுக்கு நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த பாவத்தையும் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் பரிபூர்ணம் மன்னிச்சு ரத்தத்தால் உங்களை கழுவி உங்களை சுத்திகரிச்சு உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிடுவார். நம்ம உங்களை புது மனுஷனா அவர் ஆக்கிடுவார். ஆக்குவார் ஆக்க மாட்டாரா? என்னைக்கு என்னைக்கு ஆக்க போறார்? செத்து பகவத்து போயா இப்பவே ஆக்கிடுவார். ஏமா இப்பவே ஆக்குவார். எல்லாரும் சொல்லுங்க, இப்பவே ஆக்குவார். எல்லாரும் சொல்லுங்க, இப்பவே ஆக்குவார். ஆமா, எல்லாரும் ஜோமாமா இதுதான் வந்தார். வந்து நம்ம எல்லாருக்கும் பாவம் மன்னிப்புலாம் கொடுத்து பாவத்தெல்லாம் கழுவி சுத்திகரிச்சு இந்த உலகத்திலே உங்க கூடவே இருந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தந்து உங்களுக்கு நடத்தி மறுமையிலும் கூட நல்ல ஒரு வாழ்க்கை, நித்திய பூர்வ வாழ்க்கையை உங்களுக்கு தரும்படியாக அதுக்காகத்தான் அவர் பகவத் வந்திருக்கிறார். எல்லாரும் கண்ணை மூடி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் வருங்க. ஒரு நிமிஷம். பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். Praise the Lord. Hallelujah.